ஹே கைஸ், எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க. ஏன் என்னாச்சு? இங்கே பக்கத்தில் ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியுது. தண்ணி சத்தம் கேட்குது. ஆனால் இங்கே தான் ஆறே இல்லையே. அப்பன்னா உனக்கு கேட்டதை விட பிரம்மன் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப தலைவலிக்குதே. ப்ரெஷர் மாதிரியா? எனக்கு என்னமோ அது உன்னோட மைண்டை டார்கெட் பண்ணது நினைக்கிறேன். நம்ம இதோட நிறுத்திக்கலாம்ப்பா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம திரும்பி போயிடலாம். ஆனால் நம்ம திரும்பி போனால் மாட்டிக்குவோம். வாங்கப்பா, நம்ம நடக்கணும். சரி வாங்க போகலாம். எங்க இவனை என்ன காணும்? என்ன இங்கே இருக்கிற லைட் எல்லாம் எரியுது ஆஃப் ஆகுது, எரியுது ஆஃப் ஆகுது. கண்ணு மாதிரியா? அந்த வார்த்தையே சொல்லாத. அங்கே யாரோ நடக்கிற மாதிரியே தெரியுதே. எனக்கு கூட. நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னு சொல்லாம சொல்லுது. இந்த ஃபாரஸ்ட் எதை எதிர்பார்க்குது? நம்மளோட ரியாக்ஷன்ஸ். இந்த ஃபாரஸ்ட் நம்மளை பொறுமையாக தான் டெஸ்ட் பண்ணும். இந்த ஃபாரஸ்ட் பொய் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். பொய் இல்லை, உண்மைதான். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னோட வாட்ச் நின்றுச்சு. என்னோட வாட்ச் ஸ்பீடாக சுற்றுது. அப்பன்னா இங்கே டைம் ஃபைட் பண்ணதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த கான்வர்சேஷன்ஸ் ஆல்ரெடி நடந்த மாதிரியே தெரியுது. டேஜாவு மாதிரியா? டைம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லை, ஓவர்லாப் ஆகுது. இல்லை, எனக்கு புரியல. கிளாத்தை மடித்து வச்சா ஒரு லேயர் வரும்ல, அதே மாதிரி தான் டைமும் ஒரு லேயர் மாதிரி. போதும் பையன், பிரெயின் ஓவர்லோட் ஆயிடுச்சு. எங்கடாம் இருக்க? மறுபடியும் அம்மா வாய்ஸ் திரும்ப கேட்குது. ராம், பயமாக இருந்ததுன்னா என்னோட கையை பிடிச்சிக்க. இல்லை வேண்டாம், நான் தைரியமாக தான் இருக்கேன். இது ஆக்சுவலி எமோஷனல் ட்ராப். நம்ம திரும்ப இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியில் போகிறதுக்காக தான் இது இப்படி பண்ணிட்டு இருக்குது. வாங்க போகலாம். ம். என்ன இதுக்கப்புறம் வழியே இல்லை. நம்ம எப்படி அடுத்த இடத்துக்கு போகிறது? இப்போதானே இருந்தது. நம்ம இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரமாக டிசைட் பண்ணுங்க. என்ன டிசைட் பண்ணுறது? யாரோ ஒருத்தங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துட்டு அவங்க தான் நம்மளை லீட் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும். நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாம், நீ ஏன் போகிற? ஏன்னா அந்த மார்க்கு என் கையில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அந்த மார்க்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போக போகுது இங்கேருந்து. இந்த ஃபாரஸ்ட் நம்மளை அக்செப்ட் பண்ணிடுச்சு. ட்ரீஸ் எல்லாம் நகருதுப்பா. அந்த வழி ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாரும் மெதுவாக நடக்கப்பா, வேகமாக போயிடாதீங்க. இது என்ன வார்னிங் சைனா? இல்லை, இது பர்மிஷன். சீக்கிரமா போகலாம். ஆரின் முன்னாடி போயிட்டு இருக்கிறான் பாரு. ம். கிரவுண்டு சேக் ஆகிற மாதிரி இருக்குப்பா. வார்னிங் மட்டும்தான், அட்டாக் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இது ஆக்சுவலி ஒரு ரிமைண்டர் மாதிரி. எதுக்கு ரிமைண்டர்? நம்ம இந்த பிளேஸுக்கு ஒரு கெஸ்ட் மாதிரி. ரூல்ஸ் எல்லாம் நம்ம டிசைட் பண்ண முடியாது. என் காலில் ஏதோ தொடுற மாதிரி இருக்கு. எனக்கு எதுவும் தெரியலையே. இந்த ஃபாரஸ்ட்டில் என்ன நடந்தாலும் அது கண்ணுக்கே தெரியாது. நம்மளால ஃபைட் பண்ண முடியுமா? இல்லை, முடியாது. நம்ம இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? இங்கே இருக்கிற காற்றெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அப்போனா நம்ம பக்கத்தில் ஏதோ பயங்கரமாக ஒன்று இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு அப்போ இந்த கேட் இங்கே பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த கேட் இங்கே பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கணும். எது கேட்டா? ஆனால் என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. இந்த ஃபாரஸ்ட்டில் என்ன நடந்தாலும் கண்ணுக்கே தெரியாது. திடீர்னு ஏதோ ஒன்று நடக்கும். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. காலில் ஏதோ வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்ச கிரவுண்டு ஷேக் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன இடம்ப்பா இது, வித்தியாசமாக இருக்கு. அம்மா, எப்படி திடீர்னு இடம் மாறுச்சு? அந்த மார்க்கு தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தது. கிரவுண்டு சர்க்கிள் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே. அப்பன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் அந்த கேட் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆரின், நீ சொன்னது கரெக்டு தான். நம்ம கரெக்டான லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஆமாம், இப்போ அந்த கேட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஆரினால மட்டும்தான் அந்த கேட்டை ஓப்பன் பண்ண முடியும். என்னால் எப்படி ஓப்பன் பண்ண முடியும்? உன்னால் முடியாது, ஆனால் உன் கையில் இருக்க அந்த மார்க்குனால முடியும். அது எப்படி? இப்போ ஆரின் கையில் இருந்து அந்த லைட்டு எரிய ஆரம்பிச்சதுன்னா அந்த கேட்டு வரப்போகுதுன்னு அர்த்தம். என்னப்பா திடீர்னு என் உடம்பு சூடாகிற மாதிரி இருக்கு. உன் கையில் அந்த மார்க்கு தெரியுதான்னு பாரு. இல்லையே. இரு, அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி. ஆனாலும் இந்த இடம் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான்ப்பா இருக்குது. திடீர்னு கை வலிக்கிற மாதிரி இருக்கே. என்னாச்சு ஆரின்? என்னாச்சு? எனக்கு தெரிஞ்ச அந்த மார்க்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த மார்க்கு லைட்டாக தெரிய ஆரம்பிக்குதுப்பா. என்னப்பா திடீர்னு எல்லாரும் அந்த பாருங்க, அந்த கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் இந்த கேட்டு வித்தியாசமாக இருக்கு. இது வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி. போர்ட்டல்னா?
அதாவது ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு போறதுக்கான ஒரு கேட்டு மாதிரி. ஏய் சீக்கிரம் வாங்கப்பா போகலாம். ஏய் எப்பவுமே இந்த போர்ட்டல் கேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிரும். சரி வாங்க போகலாம். ஏய் என்ன திரும்பி அதே இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு? ஏய் நம்ம வேற உலகத்துக்கு வந்துட்டோம்ப்பா. மறுபடியும் கிரவுண்டு ஷேக் ஆகுற மாதிரி இருக்கு. என்ன இடம் இது வித்தியாசமா இருக்கு? மறுபடியும் இடம் மாறிடுச்சா? ஆமாப்பா, மறுபடியும் இடம் மாறிடுச்சு. சரி வாங்க அந்த பேலஸ் எங்க இருக்குன்னு போய் பார்ப்போம். ம் சரி.